வணக்கம். வருஷத்துல கடைசி மாசம் நவம்பர், டிசம்பர் வந்தாலே ஏதாவது ஒரு சம்பவம் வந்து எல்லா வருடங்கள்லயும் நடந்துட்டு வர்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி தான் இப்போ சமீப காலமாட்டு நேற்று முந்தா நாள் கூட, அதுக்கு முந்தின வாரம் கூட பெரிய பேருந்து விபத்துகள்லாம் நடந்தது. தென்காசி பக்கத்துல வந்து 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேரா மோதி கிட்டத்தட்ட 7, 8 பேர் இறந்து போனாங்க. அது மாதிரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆ சிவகங்கையில வந்து 2 அரசு பேருந்துகள் வந்து நேருக்கு நேரா மோதி கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேல அதுல இறந்து போனாங்க. இப்படி பல சம்பவங்கள் வந்து இந்த வருட இறுதி நாட்கள்ல வந்து நடந்துட்டு இருக்குது. இது மாதிரி தான் இப்போ இந்த டிட்வா புயல் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளான பகுதி எதுன்னா, நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீலங்காவை தான் அப்படியே தலைகீழாவே புரட்டி போட்டிருக்குது இந்த டிட்வா புயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிட்வா புயல் தாக்கத்தால இலங்கையில வந்து பல உயிர்கள் போயிருக்குது. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல வந்து கொல்லப்பட்டதாட்டு இறந்ததாக சொல்லப்படுறாங்க. 400, 500 பேருக்கு மேல காணவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தண்ணியில அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஸ்ரீலங்கால வந்து எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லப்படுது. குடிக்க சரியான தண்ணீர் இல்ல, மின்சாரம் இல்ல, உணவுகள் வந்து சரியா கிடைப்பதில்ல, போக்குவரத்து இல்ல, தரைவழி மார்க்கம், விமான வழி மார்க்கம் எல்லாமே முற்றிலுமாட்டு தடைப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு கூட வழி இல்லாத மாதிரி தான் அங்க வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடமுமே வீடுகள்ல தண்ணி, வெளியே எல்லா இடங்களுமே தண்ணி இருக்கதாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து நம்ம ஊருக்கு வருவாங்க இல்லையா, தமிழ்நாடுக்கு ஸ்ரீலங்கா மார்க்கமாட்டு வருவாங்க இல்லையா. இப்போ அரபு நாடுகள்ல இருந்து வராங்கன்னா, துபாயில இருந்தோ, கத்தார்ல இருந்தோ, அபுதாபில இருந்தோ, சவுதி அரேபியால இருந்தோ வருவாங்க இல்லையா. அவங்க வந்து ஸ்ரீலங்கா வழியா வந்து அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அப்படி வர்றவங்க வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்ததாட்டு சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம். அவங்க கொடுத்திருந்த பேட்டி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அங்கிருந்து வந்திருந்தோம், நாங்கள் கொழும்புக்கு தான் வந்தோம். கொழும்புல தான் ஆக்சுவலாக இறங்கணும், லேண்ட் ஆகணும் அந்த ஃப்ளைட்டு. ஆனால் வந்து அங்கே இறங்க வசதி இல்லை, மழை, இறங்க முடியாத காரணத்தால வேற ஒரு விமான நிலையத்துக்கு திருப்பி விட்டாங்க. அங்க இறங்கி பின்ன அங்கிருந்து கிட்டத்தட்ட நாங்க 3 மணி நேரமாட்டு ஃப்ளைட்டுக்குள்ள இருந்தோம். எந்த அதாவது வெளியே வர முடியாத அளவுக்கு 3 மணி நேரமா உள்ளே நாங்க மாட்டிக்கிட்டோம். எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. திரும்ப அங்கிருந்து எப்படியாவது கூட்டு போயிடுவாங்க, எங்களை கொழும்புக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எதுவுமே நடக்கல. ஃப்ளைட் எடுக்க முடியாத சூழ்நிலையில நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து அந்த சின்ன விமான நிலையத்துல அங்க எந்த அடிப்படை வசதியும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றத்தை அவங்க முன் வச்சாங்க. திரும்ப அங்க இருந்து அவங்கள வந்து பஸ்ல, அவங்களுடைய வெளிநாட்டுல இருந்து வராங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோக்கு மேல வச்சிருப்பாங்க இல்லையா. அவங்க லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜ் எல்லாத்தையுமே ஒரு பஸ்ஸில் போட்டு இந்த ஆடு மாடு அடைஞ்ச மாதிரி போட்டு நெரிசி எப்படியோ அந்த மலைக்குள்ள நசுங்கி பிசுங்கி கொழும்புல கொண்டு சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து எப்படியாவது வந்துடலான்னு பார்த்தா அங்கேயும் அவங்க மாட்டிக்கிட்டதாட்டு அவங்க சொல்கிறாங்க. எந்த வசதியுமே இல்லை, யாருமே கண்டுக்கலை எங்களை. இப்படி ஒரு சம்பவம் எங்களுக்கு வந்து நடந்ததே இல்லை. இனி நாங்கள் ஸ்ரீலங்கா பக்கமே வரமாட்டோம், தலை வச்சே படுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, எங்கேயுமே ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சுன்னா எப்படிதான் சமாளிக்கிறது? வல்லரசு நாடுகளே சமாளிக்க ரொம்ப சங்கடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இதுல ஸ்ரீலங்கா என்ன விதிவிலக்கா? ஜப்பானே அவ்வளோ பெரிய டெக்னாலஜியில் முன்னேற்றம் அடைஞ்ச ஜப்பானே வந்து ஒரு சுனாமி வந்தாலே அவங்களால சமாளிக்க முடியல. இப்போ அவங்க அந்த கடல் தண்ணி உள்ள வராத அளவுக்கு பெரிய பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 40 அடி உயரத்துக்கு அந்த செவர்லாம் கட்டி அவங்க வந்து ரொம்ப தடுப்பு செவர்லாம் கட்டி ரொம்ப பராமரிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதையும் தாண்டி இயற்கை பேரிடர்களால் அவங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இயற்கை பேரிடர் இது வந்துன்னா யாரா இருந்தன அதெல்லாம் இங்க சும்மா வாய் சாவடாருதான். இயற்கைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இப்ப அந்த டிட்வா புயல் இப்ப குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி சென்னைக்கு பக்கத்துல 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அங்கே இருக்குது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் கூட நகரல. இன்னும் காலையில இருந்து அதே இடத்துல தான் நிலை கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இப்ப சென்னையில வந்து மழை வந்து ரொம்ப கடுமையாட்டு பெய்துட்டு இருக்கதாட்டு தகவல் வந்துட்டு இருக்குது. அந்த புயல் வந்து அங்கே இருக்குமா, இப்போ திரும்பி சென்னை பக்கம் வருமா, என்ன அதை நம்ம வந்து கணிக்க முடியாது. அதுக்கு அது என்ன நினைக்கிறதோ என்னமோ தெரியல.
23ஆம் புலிகேசி படத்துல ஒரு வசனம் வரும் இல்லையா, மண்ணா இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், அவன் கண்ணையாவது நோண்டி விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அங்கிருந்து தாண்டி இவ்வளவு தூரம் 400-500 கிலோமீட்டர் அங்க இருந்து இங்க கிட்ட வந்து 50 கிலோமீட்டர் வந்து நின்றுருச்சு. அப்படி அது ஒரு மூடாகி மாப்பிள்ள வா மாப்பிள்ள உள்ள போய் ஒரு காட்டி விட்டு போயிடும் அப்படின்ட்டு உள்ள வந்துருச்சுன்னா சிக்கலாகி போகும். அதனால வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கடைகள் வந்து ஓப்பன்ல இருக்கும்போது பைக்ல அப்படி போறது மாதிரி வர்றது மாதிரி, இல்லை நடந்து கூட கடைக்கு போறது மாதிரி வர மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த டயத்துல வந்து ஏதோ கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்க வாங்கி சேஃப்டியா வச்சிடுங்க. பிரெட்டோ பிஸ்கட்டு இந்த மாதிரி ஏதாவது முக்கியமானது வந்து குடி தண்ணி வந்து முக்கியமாட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சேஃப்டியா இருங்க. மின்சாரங்கள்ல வந்து பக்கத்தில் ஒயர் கீர் ஏதாவது இருந்து கிடந்துன்னா அதில் கையை வைக்காங்க. தண்ணி கட்டி கிடக்கக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து நடங்க. அதில் பழக்கம் உள்ள ஆட்கள் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ட்ரைனேஜ் இருக்கும், இந்த இடத்துல ட்ரைனேஜ் இல்லைன்ட்டு. தெரியாதவங்க வந்து ரொம்ப கவனமாக போங்க. தண்ணி முட்டுக்கு மேலே இருந்தனாலே அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மழை நேரங்களில் மின்சார கம்பங்கள் பக்கத்தில் நிற்காதீங்க, அது சேஃப்டி கிடையாது. மரங்கள் இடி மின்னல் தாக்கிட்டு இருக்கும்போது மரங்கள் கீழே தயவு செய்து நிற்காதீங்க. உச்சி கோபுரம் உள்ள அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிற்காதீங்க, அது பெரிய ஆபத்து. மரங்கள்ல அந்த உச்சி கோபுரம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இடி மின்னல்கள் வந்து தாக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, தற்காத்து கொள்ளுங்க. மழை, புயல், இயற்கை பேரிடர் இதை வந்து நம்ம வந்து அதை எதிர்த்து போராட முடியாது. ஆனால் அதுகிட்ட இருந்து எச்சரிக்கையா இருந்தோம்னா கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம். பார்ப்போம் இந்த நைட்டு எப்படி மழை இருக்கும் மெட்ராஸில். சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து அந்த புயல் வந்து அப்படி கடந்து போயிருமா, இல்லை மெட்ராஸ்குள்ளே வந்து பேரழிவை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தக்கூடாது தான் நம்மளுடைய எண்ணங்கள். யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணங்கள். பார்ப்போம் இரவு என்ன நடக்குது, காலையிலக்குள்ள என்ன நடக்குது, நம்ம வரக்கூடிய அந்த வானிலை அறிக்கைகளை பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.